அவனையா சொல்ற? ஏய் ஒரு நிமிஷம், அது நருட்டோ தானே? நான் வினோதமானவன்னு சொன்னது நருட்டோவ கிடையாது. வெளியதான் பார்க்க ஆளு கரடு முரடா இருக்க, ஆனா நீயும் சென்சிட்டிவ் தான். பார்த்தாலே தெரியுது. மறுபடியும் அதே கள்ளி சிரிப்பு. சாக்குராவை பத்தியும் நான் பேசணும்னு நினைச்சேன். சாக்குராவை பத்தியா? ஒன்னும் இல்ல, நான் போய் வேலையை பாக்குறேன். பிரச்சனை என்னன்னா, லேடி சுனாடேயோட மாணவியான சாக்குரா ஒவ்வொரு நாளும் அவங்களோட டீச்சரை மாதிரியே மாறிட்டு இருக்கா. அது வந்து அது அதான் இன்னும் இருமா. இவகிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல சோஜி. பொண்ணுங்க எப்ப நம்ம பேசுறதா முழுசா கேட்டு இருக்காங்க. என்னப்பா படுக்க போட்டாங்களா? மாஸ்டர் ஜிராயா. என்ன கக்காஷி, அடி ரொம்ப பலமோ? எப்படி இருக்க? இந்த பொய்யான சிரிப்பை வச்சு எவ்வளவு வேணாலும் சாதிக்கலாம்ல சாக்குரா. ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிட்டேன். இப்போதானே கும்மாங்குத்து வாங்கின, அதுக்கப்புறமும் எப்படி வாய்க்கிழிய பேசிக்கிட்டு இருக்க? இத பாரு, என் கூட உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இப்படி போலியா சிரிக்கிறத விட்டுட்டு என்ன பிரச்சனைங்கிறத என் மூஞ்சுக்கு நேரா சொல்லு. இல்ல சண்டை போடணுமா சொல்லு, அதுக்கும் நான் தயாராகி இருக்கேன். நாங்க ரெண்டு பேரும் ஒரே டீமா எப்படி? எனக்கும் இவனுக்கும் செட் ஆகாது. அதுல ஏதாவது பிரச்சனையா? இல்லையே, ஒரு பிரச்சனையும் இல்ல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மேம். உங்களை மீறி நான் இப்படி பண்ணது தப்புதான், ஆனா நான் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் பண்ணேன். இது உன்னை பத்தி கிடையாது ஷிசுனே. அவங்க வேற ஏதாவது திட்டத்தோட செயல்பட்டு இருக்காங்களா? ஒரு நிமிஷம் லேடி சுனாடே. நீ பண்ணதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் ஷிசுனே. உன் பேச்சு கேட்டு நானும் ஏமாந்துட்டேன். பரவாயில்லையே, பெரிய ஏமாத்துக்காரியா இருக்கு சாக்குரா. இதெல்லாம் ஒரு ஆர்ட்டா? பார்க்க குப்பை மாதிரி தெரியுது. ஆமா ஆமா, உன் மண்டைக்குள்ள இருக்க மாதிரியே இருக்குல்ல. எல்லாரையும் மீட் பண்ண வர சொன்னாங்களே, அது இந்த இடம் தானா? ஆமா, என்னையும் இங்கதான் வர சொன்னாங்க. சுனாடே பாட்டி நம்ம டீமுக்கு தேவையான மெம்பர்ஸ கண்டுபிடிச்சிட்டாங்களா என்ன? இல்ல நம்மள பிராங்க் பண்றதுக்காக இங்க வர சொல்லிருக்காங்களா? மறுபடியும் என்ன பண்ணி வச்சிருக்கன்னு பாரு. உன்னாலதான் அவங்க எல்லாருமே என்ன பார்த்து சிரிக்கிறாங்க. அட, நீ பேசுறது கேட்டு கண்டிப்பா சாக்குரா சந்தோஷம் தான் பட்டிருப்பா. அதை நினைச்சு கொஞ்சம் மனசு தேத்திக்கோ. அட ஆமால சாக்குரா. முட்டாள்தனமா பண்ணாத, என்ன விடு. சாய், தயவு செஞ்சு முதல்ல இத காட்டி விடு. சாய், எங்க போற? நில்லு. இவரை நான் தான் முதல்ல பிடிச்சேன். என்ன பிடிச்சதுக்கெல்லாம் உனக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நான் அப்படி பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிரு நருட்டோ. நம்ம 3 பேரும் ஒரே டீமா செயல்பட போறோம்னு தெரிஞ்சதாலதான் உன்னோட திறமை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னுடைய திறமைய பத்தி கேட்டாலே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு போகணும்னு அவசியம் இல்லையே. ராஜா ராஜா, நான் ராக்கெட் ராஜா. எனக்கு இந்த ஓய்வு போதும், நான் போய் வேலையை பாக்குறேன். மாஸ்டர் ஜிராயா அவரோட சின்ன வயசுல ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணி அவரோட உயிரையே விட்டுருப்பாரு. அவரோட விலா எலும்புகளும் 2 கைகளும் உடைஞ்சு போச்சு. நீ இப்ப என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செஞ்சதுக்காக தான் மாஸ்டர் ஜிராயாவை லேடி சுனாடே தாக்குனாங்க. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியில் சண்டை போட தயாராயிட்ட போல இருக்கு. இல்லையே,
எனக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. நாருட்டோ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ புடிச்சு வச்சிருக்கிறது கேப்டன் யமட்டோவ கிடையாது. அடடா, இங்க என்ன நடக்குது? நீ எந்த அளவுக்கு பெரிய ஆள்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா நான் நினைச்ச அளவுக்கு நீ ஒன்னும் பெரிய ஆள்லாம் இல்லையே. இப்போ நீ என்ன சொன்ன? என்ன பத்தி எதுவுமே தெரியாத ஒருத்தன் வாய்க்கு வந்து பேசுறத கேட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் பொண்ணு. என்னை பத்தி உங்க 3 பேருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். எல்லா பிரச்சனைகளையும் பொறுமையா கையாள்றது தான் எனக்கு பிடிக்கும். ஆனா என் பேச்ச நீங்க கேட்காத பட்சத்துல சட்டத்தை கையில் எடுக்க தயங்க மாட்டேன். என்ன நருட்டோ, ரொம்ப ஜாலியான மூட்ல இருக்க போல இருக்கு. அவனை பார்த்தா அப்படியா தெரியுது? அவன் போலியா சிரிச்சுக்கிட்டு இருக்கான் சாய். எந்த நிலைமையில இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன சிரிப்பு இருந்தா போதும். சொல்ல போனா இந்த விஷயத்த சொன்னதே நீதானே? அட ஆமா, நான் தான் சொன்னல. அப்படியா விஷயம்? அந்த பாம்பியை அவ உடைச்சிட்டானா இவகிட்ட இருந்து அடி வாங்காம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. தப்பா நினைக்காதீங்க, நான் இன்னும் சொல்லியே முடிக்கல. எனக்கு இங்க இருக்க எல்லாரையுமே பிடிக்கும், உன்ன மாதிரி கேவலமா இருந்தா கூட. இப்ப நீ என்ன சொன்ன? நானும் ரூம்க்கு போலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, நீ எவ்வளவு நேரம் இப்படியே தண்ணிக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்க போற? சொங்கி மாதிரி இருக்க, மயங்கிற போற. என் பேரு நருட்டோ உசுமாகி. நான் தான் சாக்குரா ஹாரனோ. என்ன நீங்க சாயினே கூப்பிடலாம். எனக்கும் இவனுக்கும் செட்டே ஆகாத. அன்பா சொன்னா புரியாதுன்னா அடிச்சுதான் புரிய வைப்பேன். பரவாயில்லையா? கவலைப்படாதீங்க கேப்டன், நாங்க 2 பேரும் நல்ல நண்பர்களா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சொல்ல போனா எனக்கு சாஸ்கே ஞாபகம் தான் வருது. சாஸ்கேக்கும் அவனுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்ல. சாஸ்கே இந்த சாயை விட எவ்வளவு கூல் தெரியுமா? இதே மாதிரி எல்லா மிஷன்லயும் நமக்கு அற்புதமான விருந்து கிடைச்சதுன்னா நீங்களே எங்க ஸ்குவாடுக்கு தலைவனாக இருக்கலாம் கேப்டன் யமட்டோ. சரியா சொன்ன நருட்டோ. ககாஷி சென்சே ஹாஸ்பிடல்ல விட்டு வெளியே வராம இருந்தா நல்லா இருக்கும். என்ன பண்ற? காம்ராடுங்கிற வார்த்தைக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமான்னு கேட்டேன், பதில் சொல்லு. தெரியும், அதுதான் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். காம்ராடை இப்படிதான் எழுதுவாங்க. நாம இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னே எனக்கு புரியல. முதல் தடவை 6 விலா எலும்புகளையும் 2 கைகளையும் உடைச்சுக்கிட்டேன். கொஞ்சம் கூட பாவம் பார்க்காம சுனாடை என்ன வெளுத்து வாங்கிட்டா. பட்டி சிஸ்டமா? அப்படின்னா என்ன? நம்ம ஒவ்வொருத்தருடைய அசைவுக்கும் நம்ம நண்பன் துணையா இருக்கணும். சுருக்கமா சொல்லணும்னா இது டீம் ஒர்க் தான். இப்ப புரியுதா? ஓ யா, இப்ப ஞாபகம் வந்துருச்சு. உண்மையிலே புரிஞ்சுதா இவனுக்கு? இங்க பாரு, என்ன நடந்தாலும் நருட்டோவை கட்டுப்படுத்துறது உன்னோட பொறுப்பு தான். கண்டிப்பா கவலைப்படாதீங்க, என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். என்னையே எதுக்காக பாத்துட்டு இருக்க? பேச்சும் அந்த சாஸ்கே மாதிரியே தான் இருக்கு. இதுக்கப்புறமும் வச்ச கண்ணை வாங்காம பார்த்தா கண்ணை நோண்டி எடுத்துருவேன். இப்போ நீ என்ன சொன்ன? என்கிட்ட அந்த மாதிரி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத, செதச்சிருவேன்.
நாம டீமா செயல்பட்டு ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம டீம் ஒர்க் இன்னும் நல்லா இருக்கும். டீம் ஒர்க்க பத்தியே பேசுறாரே. ஒரு டீமா ஒன்னா குளிக்கிறோம். நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தீர்த்துக்க இது ஒரு நல்ல வழி இல்ல? இதை விட ஒரு நல்ல வழி இருக்கா என்ன? ஆமாமா, இது கண்டிப்பா நல்ல வழிதான். இந்த வீடு உங்களுக்கு போதுமா? இவ்ளோ பெரிய வீட்டை கட்டிட்டு இது போதுமான்னு கேக்குறாரு. சாக்குரா, இல்ல, நீ என்ன தப்பா புரிஞ்சுகிட்ட. நான் எதையும் பார்க்கல. இத பாரு, நான் சொல்றத நீ நம்பிதான் ஆகணும். சாக்குரா, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு.